فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை கேட்ட கேள்விகளுக்கு யாரும் பதில் தரவில்லை. 2 பெண்களை தவிர முழு முயற்சியில் அந்த 2 பெண்களும் இருந்திருக்கின்றார்கள். முடிந்தவரை எப்படியாவது பதில் எடுத்துவிட வேண்டும் எண்ணத்தோடு அவங்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு ஏனோ புரியவில்லை, ஒன்றும் பேசவும் இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய வந்து கொண்டிருந்தது. மற்ற பெயர்கள் மனிதர்கள் பேசிய பேச்சு கீச்சு எல்லாம் வந்துட்டு இருந்தது. சரி, அவன் சொந்த விஷயம், அது தலையிடக்கூடாது. இப்போ இந்த 2 பெண்களுக்கும் ஃபரிதா ஷாஹிதா 2 பேரும் மேற்கொண்டு முன்னேறுவதற்கு நான் உதவி செய்ய தீர வேண்டும். காரணம், இப்படி முயற்சி பண்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 87ல் 9 எடுத்துக்கிட்டா, இன்ன நாஃபத்து ஜிக்ரா, ஜிக்ரு பயன் அளிக்குமாயின் அவர்களுக்கு நீர் ஜிக்ரு செய்வீராக என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 87ல் 9 என்ன போட்டு, இன்ன நாஃபத்து ஜிக்ரா மேலே போட்டு 87ல் 9 ஜிக்ர் பயன் அளிக்குமாயின் நீர் ஜிக்ர் செய்வீராக. இப்போ இந்த 2 பெண்களும் முயற்சி ஒரு வாரமாக கடந்த 7 நாள் இதிலேயே இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் தூக்கி போட்டாங்க. சரி, பரவாயில்ல, இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்து தீர வேண்டும் ரசூல் மாதிரி. அவங்க மேற்கொண்டு முன்னேறுவதற்கு நல்லதான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சவரை நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவன் நிச்சயம் அவன் கிருபை செய்வான். இப்போ அல்லாஹ் எனக்கு அறிவித்ததை அவங்க சொல்லி முன்னேறதுக்கு நான் வழியை சொல்ல வேண்டும். இப்படி இருக்கும்போது சீக்கிரத்தில் அல்லாஹ் பற்றி பயம் அவங்களுக்கு உண்டாயிடும். இன்ன நாஃபத்து ஜிக்ரா சயஸக்கரு மையக்ஷா. அடுத்த ஆயத்தை பாருங்க 10. அவர்கள் நிச்சயமாக அஞ்சுபவன் விரைவில் ஜிக்ரை ஏற்பான். இந்த மாதிரி பெண்களுக்கு வேமசிக்க அல்லாஹ் பற்றிய பயம் வந்துவிடும். அவர்களுக்கு இந்த ஜிக்ர் பயனளித்துவிடும். அவர்களுக்கு நிச்சயமாக உண்மையான விளக்கம் கிடைத்துவிடும். இதுதான் குரான் ஒரு முறை இந்த 2 பேரும் காட்டிட்டாங்கப்பா. சரி, இப்போ ஷைத்தான நீங்க தெரியாம அவனை நீங்க புரிஞ்சுக்கிற முடியாது. உங்களுக்கு என்ன தீங்கு செய்தான் என்று கேட்டிருந்தேன், பதில் இல்லை, சொல்ல முடியாது. நீங்க குர்ஆனை இன்னும் ஓத வேண்டியிருக்குது. ஷைத்தானை பற்றி முழு விவரம் இந்த குர்ஆன் இருக்கு. அதையும் படிக்கல, படிச்சாதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் பயம்லாம் வரும். அதுக்கப்புறம் எப்படி அல்லாஹ் விரட்டி அடிச்ச எந்த காரணத்திற்காக ஷைத்தானை இங்கிருந்து போய்விடு என்று சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித்தரன்னு ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தராதவரை நீங்கள் ஷைத்தானை புரிந்து கொள்ளவும் முடியாது. இப்போ நீ புது விஷயம் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆதம் படைச்சானே, அவருக்கு தெரியுமா ஷைத்தானை பற்றி, இப்லீஸை பற்றி தெரியுமா? அவர் ஒன்றும் தெரியும் அவருக்கு. அல்லாஹ் சொல்லிதான் ஜாக்கிரா இருந்து ஷைத்தான் ஜாக்கிரா இருந்து உனக்கு கெடுத்துருவாங்க, ரொம்ப கெட்டவன் அப்படி சொன்ன பிறகுதான் அவர் அதை பற்றி விஷயம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ கூட அவன் பேச்சு கேட்டு மாறிட்டாரு ஆதம். இவ்வளவு சொல்ல பிறகு புரிஞ்சுக்கல யாரு? ஆதம் ஷைத்தானை பற்றி முழு விஷயம் அல்லாஹ் சொல்லியிருக்க அவரும் அவர் மனைவி புரிந்து கொள்ளவில்லை. பார்த்துக்கிறங்க எப்படி இப்போ மனுஷன் இருக்கிற எப்பறம் பார்த்துக்கிறங்க. இப்போ உங்களுக்கு இந்த குர்ஆன் புரிய வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு முழு முயற்சி ராவுபாக இருக்க.
அந்த எண்ணம் ஆசை யாருக்கும் கிடையாது. இப்போ அவனை அறிஞ்ச பிறகுதான் மனிதனே நீ உன்னுடைய ஷைத்தானை யார் என்று அறிந்து கொள்வாய். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். இது சாதாரண விஷயம் கிடையாது. குர்ஆன்லாம் கற்றுக்கிறது சும்மா எடுத்தேன் படித்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பேச்சே கிடையாது. நான் ஆரம்பத்தையும் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் நீங்கள் படாத பாடு பண்ண அர்த்தத்தோட இந்த குர்ஆனை ஓதும். அதுக்கு பின்னர் தான் இந்த குர்ஆன் என்னவென்றே உங்களுக்கு புரியும். எடுத்தெடுப்பில் ஓதிட்டு புரிஞ்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. நீ பேசவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது, எதுவும் நீங்கள் செஞ்சிட முடியாது. ஒரு குறைஞ்ச 10-15 வருஷம் நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தா ஓதி அது சொல்லப்பட்ட ஒழுங்கான விஷயத்தை புரிந்து குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 10 வருடங்கள் சாலிடாக தேவைப்படும். அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நன்றாகவே எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். முடியாதுங்களா? ஏன்னா போகிற போக்கில் பார்த்தா கேட்ட கேள்வி ஒரு பதில் ஏதாவது யோசித்து என்ன செய்வோம், என்ன இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படியே ஆசையே இல்லாமல் போய்விட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்லி இந்த குர்ஆன் 2 விஷயத்தில் தான் நிற்கிது. அந்த 2 விஷயம் உங்களுக்கு தெரியாது, அது என்னவென்றே புரியாது. 2 விஷயத்தில் தான் இந்த குர்ஆன் நிற்கிது. அந்த 2 விஷயத்தை அறிந்தவன் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். அந்த 2 விஷயங்களை பூர்ணமாக அறிந்து கொண்டானோ அவனால் மட்டும்தான் இந்த குர்ஆனை எளிதாக புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் என்ற விஷயத்தை அறிந்து கொண்டு அதன் பின்னர் தான் அவன் ரப் என்ற விஷயத்தை வர முடியும். அல்லாஹ்வை முழுமையாக இது என்ன விஷயம் என்று புரிந்து கொண்டால்தான் நீ அடுத்த இவன்தான் ரப்பாக மாறுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுவரை இறைவனை சொல்லிட்டு இருப்பீங்க. புரிஞ்சதோ? இந்த மாதிரி குர்ஆன் இருக்குது. இப்போ அந்த 2 விஷயம் என்ன? அந்த 2 விஷயம் என்ன? ஒன்று தஸ்பீஹ், 2 ஜிக்ர். இந்த 2 விஷயத்தை எவன் ஒழுங்காக புரிந்து கொண்டானோ அவன் குர்ஆனை கற்றுக்கொண்டான், அல்லாஹ்வை தெரிந்து கொண்டான். இந்த அல்லாஹ் தான் ரப், இறைவன் என்பதை அறிந்து கொண்டான். இவனுக்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை கற்றுத் தருவான். இவனால் மட்டும்தான் முஸ்லீமா ஆக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றவர் யாரால் முடியாது. இந்த 2 வார்த்தைகளை கொண்ட விஷயம், ஒன்று தஸ்பீஹ், இன்னொன்று ஜிக்ர். இந்த 2 விஷயமும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதோ, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாதோ, அதை போல் இந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தமோ விளக்கமோ எதுவுமே சொல்ல முடியாது, உருவமற்றது. அதே போல் ஜிக்ர், அதுக்கு ஒரு காலம் நீங்கள் என்ன சொல்ல முடியாது, அர்த்தம் சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. தஸ்பீ தான், ஜிக்கர் தான், அல்லாஹ் அல்லாஹ் தான். உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உயிர் எடுத்துக்கொள்ளுங்கள். உயிர் தான். உங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? உயிரை பற்றி விளக்கம் சொல்லுங்க, உயிருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, உயிருக்குடைய ஞானத்தை என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அதே போல்தான் இந்த வார்த்தையும் தஸ்பீயும் ஜிக்கரும். இப்போ அந்த தஸ்பீஹ் ஜிக்ரில் தான் குர்ஆன் நிற்கிது. இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது. இது 2 வைத்து கொண்டுதான் இந்த ஞானத்தை அடைய முடியும். இப்போ புகழ் என்ற வார்த்தை இன்னும் முதல் வார்த்தை நிற்கிறார். போன வாரம் ஃபுல்லாக முதல் ஆயத்தான், இப்போது முதல் ஆயத்தான்.
புகழ் என்ற வார்த்தை வெளிப்படையாக பேசும்பொழுது, உங்களுடைய மொழியில் பேசும்பொழுது அர்த்தம் வேற. என்னைக்கு அந்த புகழ் குரானில் வந்து விட்டதோ, என்னைக்கு நீங்க பேசுற பேச்சு குரானில் உள்ளே வந்து விட்டதோ, அது ஞானம் நிறைந்த வார்த்தை. இப்ப இந்த ஞானம் நிறைந்த வார்த்தையை என்ன செய்வதுதான் முக்கியமான குறிக்கோள். இந்த எல்லா புகழும், இந்த புகழ் என்ன செஞ்சா இது தெரியும், அல்லாஹ் என்பதை தெரியும். எப்படி அல்லாஹுக்கு எல்லா புகழும் அறிந்து கொள்வது? இந்த புகழை நீங்கள் தஸ்பீஹ் செய்தால்தான் உங்களுடைய அல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தஸ்பீஹ்னா அர்த்தம் தெரியாது, எப்படி தஸ்பீஹ் பண்ணதுன்னு தெரியாது. அதற்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, முதலில் அல்லாஹை புரிந்து கொள்வதுதான் ஈஸியான வேலை. அதை நீங்க புரிந்து கொண்டால் குர்ஆன், ஒட்டுமொத்த குர்ஆனையும் தெளிவாக ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியும். அவன் தான் சொல்லி தருவேன் என்று சொல்லிவிட்டான். அதுக்கு மேலே எந்த பேச்சும் கிடையாது. நீங்க அல்லாஹ் அறிஞ்சிக்கிறது தான் முழு முயற்சி இறங்கணும். அல்லாஹ் அறிஞ்சிக்கிறதுக்கு உங்களை பற்றி தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதை பற்றி இன்னைக்கு வரை ஒன்று எதை பற்றி எந்த முயற்சி எடுக்கலை. போயிட்டு இருக்குது உங்களுக்கு, உங்களுடைய கப்பல் போயிட்டு. இந்த புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். உங்கள் இறைவனை, உங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். புகழ தஸ்பீஹ் செய்ய வேண்டும். புகழ்னு அர்த்தம் தெரியாது தம்பி, தஸ்பீஹ் அர்த்தம் தெரியாது தம்பி. என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணும் அதுவும் தெரியாது தம்பி. என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான் தஸ்பீஹை பற்றி, எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும், எதை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றான். அது உங்கள் கண்ணில் பட்டிருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கேர்லெஸ்ஸாக போயிட்டு. இதுதான் நீங்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் முறை இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு 4-5 ஆயத்தை காட்டுறேன், பார்த்துக்கிறங்க. நான் உங்கள்கிட்ட இனிமேல் எந்த கேள்வியும் கேட்க போகவில்லை தம்பி. எந்த கேள்வி கேட்டால் பதில் வரல. நான் கேட்டு கேட்டு எனக்கு இதாக போச்சு. ஏன் தொந்தரவு பண்ண வேண்டும், எந்த கேள்வியும் கேட்க போவதில்லை. முடிஞ்சால் நீங்களே பேசின பேச்சு ஆராய்ஞ்சு பார்த்து யோசித்து பார்த்தா நீங்களே கேள்வி எடுத்து அந்த கேள்வியை வச்சு போட்டால் தான் இந்த குர்ஆன் புரியும். அந்த எண்ணத்தோடு தான் போன வாரம் இந்த 7-8 கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி மட்டும் ஒருத்தர் ஆராய்ஞ்சு பார்த்தாண்டா இந்த கேள்விக்கு சரியாக ஊருக்கு போய் தான் இன்றைக்கி மட்டும் பதில் சொல்லியிருக்கேன், பதில் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த கேள்வியை தூக்கி போட்டாச்சு, போட்டு சந்தோஷம் இருக்கிறீங்க. அதனால நான் இப்போ எந்த கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ண விரும்பவில்லை. நீங்களாம் இப்போ சொல்கிற விஷயத்தை பார்த்து இந்த விஷயத்தை இப்படி இருக்குது நீங்களாம் சொன்னீங்கன்னா, நீங்கள் மேற்கொண்டு முன்னேறுவதற்கும் உள்ள ஆயத்தை நான் உங்களுக்கு தனியாக அங்கே வாட்ஸ்அப்பில் யார் ஒழுங்காக பதில் சொல்கிறாங்க அனுப்பிச்சி விட்டுறேன். நீங்கள் உட்காந்து சிந்திங்க. பொதுவாக எந்த கேள்வி நான் கேட்க போகிறது இல்லை. நம்ம இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஒழுங்காக ஓதுறவங்க, ஒழுங்காக பதில் சொல்கிறவங்களுக்கு மேற்கொண்டு முன்னேறுவதற்கு உரிய வழியை குர்ஆனிலிருந்தே நான் இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்லுவேன். நீங்கள் வேகமாக இப்படிப்பட்டவர் வேகமாக முன்னேறி விடுவார்கள். ஆகவே இந்த 2 பெண்களுக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் முக்கியமான 2 ஆயத்தை கொடுத்து அந்த ஆயத்தில் ஒளிந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் குர்ஆனை முழு நல்லா ஓதுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நான் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது இப்போ 50வது சூறாவில் 39 எடுத்துக்கொள்ளுங்கள். 50வது சூறாவில் 39 எடுத்துக்கொள்ளுங்கள். தெரியுதா? 39 படிங்கப்பா. எல்லாம் எழுதிட்டீங்களா? எனவே நபியே, அவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையோடு இருப்பீராக. ஆகவே நபியே, அவர்கள்
என்னென்ன சொல்லட்டும், அதை பற்றி பொறுமையுடன் இருப்பீராக. இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும், இன்னும் சூரியன் உதயமாவதற்கு முன்னரும், அதாவது சன்ரைஸ், காலையில் 5:30 மணிக்கு சூரிய உதயமாகுது தம்பி. உதயமாவதற்கு முன்னரும், நல்லா புரிஞ்சுக்கிறங்கம்மா எல்லாரும். உதயமாவதற்கு முன்னரும் என்ன அர்த்தம்? உதயமாவதற்கு முன்னரும். சரி, நான் உங்க சொல்லிடுறேன். உதயமாவதற்கு மானி 5:30 மணி 5:45 மணிக்கு வெளிச்சம் வந்துடுது, சூரிய உதயம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னர் என்ன இருந்தது? இருட்டு இருந்தது, இரவு இருந்தது. ஆண்டவன் எப்படி சொல்றான்னு பார்த்துக்கிறது. ஆண்டவன் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பார்த்துக்கிறது. ஒரு விஷயம் உண்மையா நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். நிச்சயம் அறிவுரையெல்லாம் இருந்தா விட்டா வேகமா எழுதுவாங்க விஷயத்த. இரவு நேரம் முழுவதும் என்று அர்த்தம். இரவு நேரம் முழுவதும் என்று அர்த்தம். என்னம்மா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சூரியன் உதயமாவதற்கு முன்னரும், அப்போ 6 மணிக்கு சூரியன் சன்ரைஸ் வந்ததுன்னா அதுக்கு முன்னால் என்ன? 5, 4, 3, 2, 1, 12, 11, 10, 9 அதாவது சாயங்காலம். இரவு நேரம் முழுவதும் சூரியன் உதயமாவதற்கு முன்னரும். அடுத்தது அது அஸ்தமிப்பதற்கு முன்னரும், அது அஸ்தமிப்பதற்கு முன்னரும். சூரியன் சன்செட், சன்செட்டுக்கு முன்ன என்ன இருந்துச்சு? பகல் நேரம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்ன? 24 மணி நேரம் என்று வந்துருச்சா விஷயம். பகல் நேரம் முழுவதும், இரவு நேரம் முழுவதும். இந்த அல்லாஹ் சொல்றான், இந்த இரவு நேரம் முழுவதும் பகல் நேரம் முழுவதும் அல்லாஹ் சொன்ன அழகான முறை சொல்லிருக்கிறான். சூரியன் உதயமாவதற்கு முன்னர் என்ன இருந்தது? இருட்டாக இருந்தது. சூரியன் சன்செட் ஆவதற்கு முன்ன என்ன இருந்தது? பகலாக இருந்தது. பகல் இருந்து அப்படியே சன்செட் ஆயிடுச்சு. இப்போ தெளிவான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இரவு நேரம் முழுவதும் பகல் நேரம் முழுவதும் என்ன சொல்றா? படிக்கணும். உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு, உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு. ரசூலுக்கு அல்லாஹ்வையும் தெரியும், இறைவனையும் தெரியும். அல்லாஹ்வையும் தெரியும், இறைவனின் தெரியும். உம்முடைய இறைவனின் புகழை கொண்டு. புகழ் அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும், புகழ் என்ன தெரியும். புகழை கொண்டு நீர் தஸ்பீ செய்வீராக. நீ நபியே நீங்க தஸ்பீ செய்யுங்கள் என்று ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப ரசூலுக்கு தெரியும் தஸ்பீஹ்னா என்ன, அல்லாஹ்னா என்ன, ரசூல்னா என்ன, இறைவன் என்ன. இப்ப அவங்க செஞ்சிட்டாங்க. இந்த ரசூலை பின்பற்றுங்கன்னு சொல்றான். என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு, அப்படி போயிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த ரசூலை பின்பற்றுவதற்கு ரசூலை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவருடைய ஃபுல் ஹிஸ்டரி இந்த குரான்ல இருக்குது. அந்த ஃபுல் ஹிஸ்டரி முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஃபுல்லா ஓதும்போது ஒரு ஆயத்தை ஓதுனால் என்னென்ன இருக்கு, நுணுக்கமா என்னென்ன இருக்கு இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் விஷயம் அந்த மாதிரி ஓதணும். இப்ப எப்படி 59 படிச்சீங்க, இந்த மாதிரி ஓதணும். அப்ப 24 மணி, 1க்கு 24 மணி நேரம்னா வணக்கம் 24 மணி நேரம் தான். தஸ்பீஹ் 24 மணி நேரம் தான். சலாத் 24 மணி நேரம் தான். இபாதத் 24 மணி நேரம். எது செய்வீங்க நீங்க? இதெல்லாம் என்ன விஷயம்? எப்படி செயல்படுத்துவது? இதே நிற்பா மனுஷன், என்ன இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ராவுபால தலை பிச்சு நிற்பாங்க. அதை விட்டுட்டு எவனோ பேச்செல்லாம் கேட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்க. சரி, பரவாயில்ல. இப்போ முடிச்ச மாதிரி இந்த ஆயத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த நம்பர் என்ன? 87:1. இப்போ 87ல 1 எடுத்துக்கிறேன். அடுத்தது 87ல நான் ஃபுல்லா தஸ்பீஹ தான் பேசிட்டு இருக்கிறேன். தஸ்பீஹுக்குள்ள ஆயத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். வேகமா
இஷ்டம் ஆசை உள்ளவங்க எழுதிக்கிறோம், அவ்வளோதான். யாரும் கப்பல் பண்ண போகிறது கிடையாது, எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது, எதுக்கும் பதில் சொல்ல போகிறது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் யார் எந்த ஆணோ பெண்ணோ புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் கிடைக்குது, எனக்கு இந்த மாதிரி விஷயம் கிடைக்குதுன்னு அடிச்சு உடைச்சு விஷயத்தை கொண்டு வந்து வெளியே தள்ளுனா அதை என் மூலம் அல்லாஹ் மூலம் நான் படித்து இந்த விஷயத்தில் இதை இந்த ஆயத்தை யூஸ் பண்ணுங்கம்மா, இந்த விஷயத்தில் இது யூஸ் பண்ணுங்கம்மா சொல்லித்தரோம். அப்படிதான் நீங்கள் இப்படி ஓதுனாதான் நீ குறையாமல் கற்றுக்க முடியும். நான் புரிஞ்சுக்கிறேன். அல்லாஹை தவிர அவன் குர்ஆனை தவிர ரெண்டையும் தவிர மற்ற எவன் பேச்சோ எவன் விஷயத்தை பேசிட்டு இருக்குதான் உருப்படவே மாட்டான். அதையும் புரிஞ்சுக்கிறேன். ஜென்மது போட முடியாது. அல்லாஹ் தான் ஒருத்தந்தான் அவன் சொல்ற பேச்சு இந்த குர்ஆன் தான். இதுலேயே முழு மூச்சா எவன் நிற்கிறானோ அந்த ஆண் அந்த பெண் மட்டும்தான் உருப்பட முடியும், முன்னேற முடியும். மற்ற அட்ரஸ் இல்லாமல் போயிடுறீங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சுக்காத. இப்போ 871 படிக்கணும். நபியே உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பீ செய்வீராக. சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ஆலா, மிக்க மேலான ஆலா மேலான உமது இறைவனின் பெயரை, முதல்ல புகழை, முதல்ல சொன்னது இப்போ கண்மணிங்க புகழை தஸ்பீ செய்யணும், அடுத்தது திருநாமத்தை தஸ்பீ செய்யணும். கன்ஃபியூஸ் பண்றாதீங்க. முதல்ல சொன்ன புகழை தஸ்பீ செய்யணும், என்னவென்றே தெரியாது. அடுத்தது திருநாமத்தை தஸ்பீ செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. திருநாமத்தை அல்லாஹ்வுடைய திருநாமம் தெரியும் உங்களுக்கு, அதை நீங்க தஸ்பீ பண்ணணும். அதை தஸ்பீ பண்ணாதான் எதை கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ்வின் புகழ நீங்க தஸ்பீ பண்ணாதான் அல்லாஹ்வை கண்டுபிடிக்க முடியும், அல்லாஹ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனுடைய திருநாமத்தை நீங்க தஸ்பீ பண்ணாதான் ரப் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ரப் இது இன்னைக்கு வரை எவனுக்கு அர்த்தம் தெரியாது, யாருக்கு இன்னைக்கு வரை அர்த்தம் தெரியாது. இறைவன் என்று கேட்டால் ஒன்றும் அவங்க சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட இறைவன் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. அதே இப்போ அல்லாஹ் என்றால் என்ன? இப்போ ரெண்டு அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும். அவங்க திருநாமத்தையும் தஸ்பீ பண்ணுவாங்க, அவனையும் தஸ்பீ பண்ணுவாங்க, அவனுடைய புகழையும் தஸ்பீ பண்ணுவாங்க. இப்போ சப்பிஹிஸ்ம ரப்பிகல் ஆலா, மேலான உம் இறைவனின் திருநாமத்தை தஸ்பீ செய்வீராக. இப்போ இறைவன் இறைவன் விஷயங்களை பேசியிருந்தாங்க ஃபரிதா. அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கு அவனுடைய திருநாமம் ஒன்று இருக்குது. அந்த திருநாமத்தை நீங்க தஸ்பீ செய்தால்தான் இந்த இறைவன் இந்த விஷயம் முழுமையாக உங்களுக்கு தெளிவாகும். நீங்க ஃபரிதா சொன்னீங்க, பேசுனீங்க, நல்ல முயற்சி. இப்போ அந்த முயற்சி மேன்மை அடைவதற்கு, இறைவன் இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆயத்தை தருகிறேன். அதை குறித்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்து படித்து அதில் அந்த ஆயத்தில் ஒளிந்து இருக்கின்ற உண்மையான விஷயத்தை மட்டும் எடுத்துருக்காரு பார்ப்போம். ஒரு ஆயத்தை உங்களுக்கு தர்றேன், அந்த ஆயத்தில் ஓதி அதில் ஒளிந்திருக்கும் அதில் மறைந்திருக்கும் விஷயம் ஒரே விஷயம் எடுத்தீங்கன்னா நீங்க ஓதுறதுக்கு லாயக்கானார். அந்த நம்பரை நான் போன தடவை சொன்னேன், இப்பவும் சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்கம்மா. 7180. இது ஒழுங்கா ஓதுங்க. ஓதி அதில் இருக்கும் முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து அதை ஆராய்ச்சி பாருங்க. உங்களுக்கு போக 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 7-8 வருஷத்துல அவங்களுக்கு இறைவன்டா என்ன, புகழ்ண்டா என்ன, அல்லாஹ் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஓதிடலாம். இந்த முயற்சி தான் அல்லாஹ் எதிர்பார்க்கலாம்.
உங்களுக்கு ஷாஹிதா அவங்களும் சொல்கிறேன், இந்த 7180 ஒளிந்திருக்கு உண்மையான விஷயத்தை எடுங்க, கண்டுபிடிங்க, சொல்லுங்கள், அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தஸ்பீஹ் செய்வீராக. என்ன செய்ய போறீங்க? இப்போ ரஹ்மான் ரஹீம் என்று இருக்குதுப்பா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் போட்டிருக்கு. இந்த மோஸ்ட் கிரேஷியஸ் மோஸ்ட் போட்டு அல் ரஹ்மான் ரஹீம் போட்டிருக்குது. அப்படி உண்மைதானா இது என்பதை நீங்க புரிந்து கொண்டால்தான், ஆமா இவன் தான் இதுக்குள்ள இறைவன், இவன் தான் என்று நீங்கள் முடிவுக்கு வர முடியும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ, அந்த அளவற்ற நிகரற்ற உண்மைதானா என்பதை புரிந்து கொண்டால், ஆமாம் அருளாளன் இவன் தான், அன்புடையவன் இவன் தான் என்று முடிவுக்கு வருவீர்கள். அதை மேற்கொண்டு சிந்தனை செய்யும் பொழுது இவன் தான் இறைவன், உண்மையிலேயே இறைவன்மை ஒருத்தந்தான், யாரும் கிடையாது என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்போ வெறுமனே சொல்லிட்டுக்கிறீங்க, அல்லாஹ் சொல்லிட்டுக்கிறீங்க, ரப்பு சொல்றீங்க, யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தை உண்மைப்படுத்துவதுதான் உங்களுடைய வேலை. ஒவ்வொரு ஆயத்தை உண்மைப்படுத்த, நாமா சொன்னது உண்மைதான் என்பதை உண்மைப்படுத்த. உண்மைப்படுத்தாமல் நீங்க போய் பிரயோஜனம் கிடையாது. உண்மைப்படுத்துவதற்காக தான் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டது, தவிர எதுவும் கிடையாது. அதுக்கு ஆதாரம் சொல்லிடுறேன். 92ல் 5, 6, 7, 92ல் 5, 6, 7 ரொம்ப கூர்மையா கூர்ந்து கேட்டுவாங்க. விஷயம் ஃபுல்லா எண்ணங்கள் செய்ய பூரா அல்லாஹ்வை நோக்கி நிற்கணும், அல்லாஹ்வை நோக்கி நிற்கணும், உண்மையான இறைவன் நோக்கி நிற்கணும். இறைவனை பற்றி பேசிட்டு வேறு எந்த எவன் பேச்சு உள்ள நுழையக்கூடாது. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவன் கொடுத்த குர்ஆன் உண்டு, அல்லாஹ் உண்டு, நீங்கள் உண்டு. நீங்களும் அல்லாஹ் குர்ஆன் 3 பேர் ஆயிரணும். உங்களோட அல்லாஹும் குர்ஆன், நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த 3 பேரும் நிற்கணும். இதான் ஓதுற முறை. என்னன்னாலும் சரி இறங்கிடணும், தைரியமா. எவன் பற்றியும் கவலைப்படக்கூடாது. கிடைச்ச விஷயம் நல்ல விஷயம் ஓப்பனாக சொல்லுங்க, அது தப்பே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் உதவி செய்வான். இப்போ 92ல் 5, 6, 7 5 படிங்க. எனவே எவர் கொடுத்து முதல்ல உங்களுடைய செயல் இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு இதன்படி நடப்பதற்கு இதன் மேல் ஆசை உள்ளவர்கள் முதலில் கொடுத்து தர்மத்தை முதலில் செயல்படுத்துவார்கள். என்ன சம்பாத்தியமோ, 1 பைசாவோ அல்லது 1 கோடியோ கிடைச்சதிலிருந்து முதலில் கொடுத்து, அப்பதான் உங்களுக்கு இந்த இறைவன் மகத்தான் அளவற்ற அருளாளன் நேற்றன்னு சொன்னீங்களே, அவனுடைய ரஹமத்து முழுமையா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க கொடுத்து பழகுங்க. கொடுத்து அடுத்தது இறை அச்சத்துடன் நடந்து, இறை அச்சம், இப்ப தக்குவா, அந்த பயம், அல்லாஹ்வுக்கு பயம். யாரு தர்மத்தை நிலையாட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பயம் உண்டா. மற்ற எவனுக்கு உண்டாகாது. பணத்தை சேர்த்து வச்சுட்டே வேண்டியதான், கொடுக்க மாட்டான், அவன் மனசே வராது, அவன்லாம் ஓத முடியாது, குரான் செய்ய முடியாது. ஏன் கொடுக்க மாட்டான்? எனக்கு இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லிடுவான். அவனுக்கு அல்லாஹ்னு தெரியாது, குரான் அவனுக்கு தான் தெரியும், இதை விட்டா வெளியே இல்லைன்னு வச்சுருவான். அல்லாஹ் தருவான்னு தெரியும் அவனுக்கு, அதனால கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு காலம் குரான் புரியாது, அவன் வேஸ்ட், உலகத்தை வாழ்றது வேஸ்ட்டு, அவன் குரான் ஓதுறது வேஸ்ட். தனக்கு கொடுத்திருந்து கொடுத்து அல்லாஹ்வுக்கு பயந்து ஃபம்மாமன் ஆத்தா வத்தகா, அப்புறம் வஸத்தக பில் ஹுஸ்னா, அது என்ன? நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ, அழகானவற்றை, ஹுஸ்னா அழகான அந்த ஆயத்தை உண்மையாக்குகின்றார்களோ.
ஆமாம் யா அல்லாஹ், நீ சொன்ன உண்மைதான், உண்மை இதை புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், உண்மைதான், அதன் நடக்கின்றேன் என்று முடிவு எடுத்துக்கொண்டார்களோ, உண்மையாக்குகின்றார்களோ, அவருக்கு நாம் லேசாக்குவோம், அவருக்கு நாம் லேசாக்குவோம், எளிதாக்குவோம், ஈஸியாக ஆக்கி வைப்போம். வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அவர் வழி எளிதாகி, எந்த வழியை? இந்த குர்ஆனை ஓதி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வழியையும், அல்லாஹ் இவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வழியையும், இந்த இறைவன் சொல்றேன்னா இறைவன் யா, இந்த ரப் யா என்பதை அறிந்து கொள்ள வழியையும் முழுமையாக நாம் எளிதாக்கி தருவோம், எந்த குறையும் இல்லாமல் ஆக்கி தருவோம். இந்த குர்ஆனை இப்பொழுது அல்லாஹ் எளிதாக்கி விட்டான். இதன் மூலமாக ஒன்று எளிதாகி, அவன் இந்த மூணே செய்கின்றானோ அவனுக்கு இப்பொழுது குர்ஆன் எளிதாகிவிட்டது. இப்பொழுதுதான் நான் எப்படி கொண்டு வர்றேன்னு பார்த்துக்கிறேன். இந்த ஆயத்தில் எதை கொண்டு வர்றேன் ஒழுங்கா பார்த்துக்கங்கம்மா. இப்போ இந்த குர்ஆனை எளிதாக்கி வச்சுட்டோம். ஒரு கஷ்டம் இல்லைப்பா, நீ என்ன படிக்கிறியோ அந்த ஸ்பாட் உனக்கு உண்மையான அர்த்தம், உண்மையான விளக்கம், உண்மையான ஞானம் உனக்கு கிடைத்து விடும். இப்போ 90 5 6 7 பக்கத்தில் இஸ் ஈக்குவல் டு 54:17 எழுதிக்கங்க. 54:17 54 17. இப்போ 54:17 படிங்க. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். வலக்க நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை, இப்போ அடுத்த வார்த்தைக்கு எளிதாக்கி உள்ளோம். இப்போ அல்லாஹ் அந்த 90 5 6 7 செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எளிதாயிருச்சு. இப்போ அந்த எளிதான குர்ஆன் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒழுங்காக கேளுங்க. ஃபமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. இதுல 54:17 வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். படிங்க. நிச்சயமாக இந்த குர்ஆனை எளிதாக்கியுள்ளோம், நீங்கள் ஜிகிர் செய்யும் பொருட்டு. இப்ப நான் சொல்ற விஷயம் நல்லா கேட்டுக்கங்கம்மா. இப்ப சொல்றேன்னு இப்ப அல்லாஹ் அறிவிச்சது. இப்ப பேசு. இந்த மாதிரி அல்லாஹ் எப்போதும் ஃப்ரெண்ட்ஷிப், எப்போதும் ஃப்ரெண்ட் ஹவுஸ் பக்கம் வச்சுட்டே இருக்கணும். இப்ப இறங்கிய விஷயம் இது உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயத்துக்கு இதை கொண்டு வா, இப்போ அல்லாஹ் இது பேசு, மக்களுக்கு சொல்லிவிடுன்னு சொல்றான். இந்த 54:17 90 5 6 7 புரிஞ்சுக்கணும். இப்போ எளிதாக்கி உள்ளோம் இந்த குர்ஆனை டோட்டலா எளிதாகிட்டேன். கண்டுபிடிங்க, விஷயம் செய்யுங்க, வேகமா குர்ஆனை பின்பற்றி நடங்கள். இப்போ எனக்கு ரமலான் மாதம் இறங்கிவிட்டது. புரிய கஷ்டமா இருக்கும். புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரியாதவங்களுக்கு நான் சொல்ல புரியணும், புரியாமல். இதுதான் ரமலான் மாதம் சொல்றது. இப்போ இந்த விஷயத்துல இப்போ ஆன கேட்கும் இறங்கிச்சு உங்க சொல்லிட்டு சரியா சொன்ன, சரியா தவறா நீ செக் பண்ணி பார்த்துங்க. எளிதாக்கி உள்ள அந்த ஒரு வார்த்தைக்கு சக்கன் 54:17 வந்துச்சு. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிதாக்கி இருக்கின்றோம், நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு. யாரு முற்றிலும் இதிலே நிலைச்சிக்குதே, ஒன்னத்தை உலகத்தை விட்டுட்டு அல்லாஹ் பேச்சு தான், ஒரே பேச்சு இதிலே நிற்கணும்னு எவன் ஆசைப்படுறான்னு அவனுக்கு தான் அந்த குர்ஆன், மற்ற அவனும் கிடையாது. ஊர் வாயை பார்த்துக்கிட்டு ஊரான்ட்டு பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் தன்னதை கெடுத்துட்டுறாங்க எல்லாரும். முடியாது. ஒரு அப்புறம் தொலைஞ்சி போக வேண்டியது வழி இல்லை. அல்ல விட்டுறான், அவனுக்கு வேறு வழி இல்லை. அதான் சிரித்து சொல்கிறேன், ஒரு எடுத்ததுக்கு நில்லுங்க, இல்லை விட்டு போயிருங்க, அவ்வளோதான் சொல்லு உங்களுக்கு. இதான் ஓது நம்புறேன். இப்போ 54 ஃபஹல் மின் முத்தகிர் என்ன முடியுது? எனவே இதிலிருந்து ஜிகிர் பெறுவோர் உண்டா? ஆகவே இந்த விஷயத்திலிருந்து அறிந்து கொள்பவர்கள் ஃபஹல் மின் முத்தகிர் யார் இருக்கிறீங்களா? அதான் சொன்னவங்களுக்கு ஜிக்ர் பயணிக்குமாயின் அவர்களுக்கு ஜிக்ர் செய்வீராக. எவர் இருக்கிறா கேட்கறான்ல, அந்த இதுக்கு அந்த வார்த்தைக்கு மட்டும் இஸ் ஈக்குவல் டு 87
8799 கொடுக்குங்க. எப்படி ஓன்னு பார்த்தீங்கன்னா நோட் பெரிய நோட்டு வேணும். ஒரு ஆயத்தை போட்டு இதில் வர வரைய சேர வேண்டிய ஆயத்தை என்ன, இந்த விஷயத்துக்கு என்ன சேர இப்படி எழுதிட்டு வரணும். அதான் ஓதக்கூடியவன் அவன் மட்டும்தான் எப்படி கண்டுபிடிச்சு இருப்பான். பல வகையில் நான் சொல்கிறேன், ஒரு ஆயத்துக்கு இத்தனை ஆயத்தை சொல்லிட்டு வர்றேன். இந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஆயத்து, இந்த வார்த்தைக்கு இந்த ஆயத்தை சொல்லிட்டு வர்றேன். இந்த மாதிரி வேகமாக எவன் எழுதுறானோ அவன் மட்டும்தான் அவர் போடுவான். அத்தனை தூங்குனே உட்காந்துக்கிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒத்து போன்னு பாருங்க. நீங்கள் தனியாக உட்காந்து வீட்டில் வந்து பாருங்க எப்படி இந்த ஆயத்தை கொண்டு வந்தார், இதுக்கு எப்படி கொண்டு வந்தார், சரியா தவறா. சரி மேலே நம்ம சிந்தி போகணும். சரி நீங்கள் புது வார்த்தையும் புது ஆயத்தையும் புது விஷயம் கொண்டு வரணும். அதான் இது முக்கியமான விஷயம். இப்போ அல்லாவின் திருநாமத்தை தஸ்பீ செய்வீர்களாயின் நீங்கள் இந்த இறைவன் திருநாமம் என்ன, அது எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இப்போ ஃபரிதா சொன்னாங்க அவனை திருநாமத்தை வச்சு தான் நம்ம துவா கேட்கணும் பேசியிருந்தாங்க. கரெக்ட், திருநாமத்தை பேச. இப்போ 180 படிச்சு 7ல் 180 படித்து பார்த்தீங்கன்னா அந்த திருநாமத்தை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று போட்டிருக்கிறது. இப்போ அதன்படி உங்கள் வாழ்க்கையை குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள். இதான் ஓதுகின்ற முறை. இப்போ தஸ்பீஹுக்கு 2 ஆயத்தை சொல். அடுத்த ஆயத்து 52:48. 52:48 தெரியுமா? 52:48 52:48 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? படிச்சுட்டு வாங்க, படிக்கிறத கேளுங்க. எனவே நபியே, உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பில் இருக்கின்றீர். இப்போ யாரு ஒழுங்காக ஓதுகின்றார்களோ, இந்த குர்ஆனுக்கு எதை ஷிர்க் வைக்க, எவனுடைய பேச்சையும் ஷிர்க் வைக்காம இணை வைக்காம அல்லாஹ் வார்த்தைக்கு முற்றிலும் பயந்து ஒழுக்கத்தோடு இதனையே கண்ணும் கருத்துமா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ பொறுமை இருப்பீரா. அப்புறம் நிச்சயமாக நீர் நம் கண்காணிப்பில் இருக்கின்றீர். நீ நம் கண்காணிப்பில் இருக்கின்றேன். நான் கற்று வந்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஓதிக்கொண்டே வரும், அதே மாதிரி ஓதிக்கொண்டே வரும். நான் டோட்டலாக வாட்ச்ஃபுல் ஐஸ், நான் பார்த்துட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கூட மனசு மாற வேண்டாம், இவருடைய பேச்சு கேட்க வேண்டாம், எவனும் பயப்பட வேண்டாம், யாருக்கு நீ பதில் சொல்ல வேண்டாம். நான் சொல்லுவதை மட்டும் ஒழுங்காக கேட்டுக்கொண்டு அதன் பயந்து கொள்வீராக. நிச்சயமாக கண்காணிப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற நபியே என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். அதே வார்த்தை தான் நமக்கும் உண்டாகட்டும். பார்த்தா இருக்கிறான். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு 2 பேரை அனுப்பிவிட்டீங்க, அல்லாஹ் பார்த்துட்டுறாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை இருக்கு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய வார்த்தையை வைத்து கொண்டு தான் நான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இது எந்த விதமான எவனுடைய பேச்சு உள்ள வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை முற்றிலும் இருந்து புரிந்து முற்றிலும் இஸ்லாத்தை முற்றிலும் நுழைந்துட வேண்டும் எண்ணத்தோடு நீங்கள் ஓதிக்கொண்டே வாருங்கள். நிச்சயம் அல்ல செய்வோம். மேலும் நீர் எழுந்திருக்கும் சமயத்தில் இறைவனின் புகழை தஸ்பீ செய்வீராக. மேலும் புகழ் சொல்லிட்டான், என் கண்காணிப்பு இருக்கின்றேன், என் கண்காணிப்பில் தான் எவ்வளோ நேரம் தூங்கணுமோ அவ்வளோ நேரம் தூங்குகின்றீர். ஆகவே நீர் எழுந்திருக்கும் சமயத்தில் இறைவனின் புகழை கூறி தஸ்பீ செய்வீராக. புகழை கொண்டு தஸ்பீ எப்படி செய்ய, புகழை வச்சு தான் தஸ்பீ செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிறீங்க. புகழை வச்சாதான் தஸ்பீக்கு வேலை, புகழ் இல்லாட்டி தஸ்பீக்கு வேலை கிடையாது. அல்லாஹ் பெயர் இருந்தால் தான் தஸ்பீக்கு வேலை, அல்லாஹ் பெயர் இல்லாட்டி தஸ்பீக்கு வேலையே கிடையாது. தஸ்பீன்னு என்னன்னு தெரியாது, புகழ்னு என்னன்னு தெரியாது. என்ன பேச என்ன எப்படி கொண்டா என்ன மாதிரி வார்த்தையை போட்டு எப்படி சொல்லி நம்ம அது என்ன மாதிரி அர்த்தம் கண்டிக்க முடியுமா? அப்போ இறைவனை நீங்கள் அறிந்து கொண்டாதனப்பா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் புரியும் உங்களுக்கு. ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்து நாள் இறுதி நாள் நிச்சயமாக உண்டு.
நீங்கள் இறந்து மண்ணோட மண்ணா தூசியா போனா கூட அதை பற்றி கவலை இல்லை. அடுத்த ஒரு கண்ணை மூடி முடிப்பதற்குள் அல்லாஹ் தன்னுடைய பிடித்த ரூஹை அனுப்பி அவன் சக்க ஒரு உருவத்தை புல்ல புகுந்து அவன் மனிதனாக வந்து விடுவான். இறுதி நாள் இதுக்கு பயம் இருக்குது அவனுக்கு. இதை பற்றி எவன் பயப்படுறானோ அவன் மட்டும்தான் குர்ஆன் புரியான். கியாமத்தினால் ஒன்று கேள்வி எனக்கு உண்டு, நரக நெருப்பு உண்டு. இந்த குர்ஆனை பின்பற்றாதவர்களுக்கு நரக நெருப்பு உண்டு, நரக நெருப்பு உண்டு. எதை பற்றி பயந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனை கற்றுத்தருவான். அவன் மட்டும்தான் குர்ஆனை ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு ஆள முடியாது. இதுதான் பயம் உண்டாக்குறது. இது ஒன்று தான் மனுஷனுக்கு பயம் உண்டாக்குறது. அதை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் மிக்க மேலான செயல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். போது நாள் ஒரு விஷயத்தை எடுத்தாண்டா என்ன விஷயம் இப்படி சொல்லியிருக்கிறான்னு நிற்கணும். விட்டாச்சு, எல்லாம் விட்டாச்சு, கோட்டை விட்டாச்சு. இன்னும் வந்து கதை சீக்கிரத்தை எல்லாத்துக்கும் மரணம் வந்துடும். முடிஞ்சு கதை முடிஞ்சிச்சு. இதோ அல்லாஹ் சொன்ன இது வரப்போகிறது. அதுக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டை கண்ணு முடிப்பதற்குள் கியாமத்து நாள் இறுதி நாள் ஏற்பட்டுவிடும். அந்த இறுதி நாளில் என்னுடைய குர்ஆன் உன்னிடம் வந்தது, என்ன செய்தாய்? என் தூதர்கள் உன்னை வந்து குர்ஆன் ஓதி காட்டினார்கள், என்ன செய்தாய்? இதான் கேள்வி. அதையாவது மனசு வச்சு ஓதுனீங்களா? அது கிடையாது. பார்த்துக்கிறேங்க, உங்க போக்காத சொல்லிட்டு எப்படி போது பார்த்து மனுஷனுடைய போக்காத சொல்றேன், பார்த்துக்கிறேங்க. எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. எழுந்திருக்கும் சமயத்தை நல்லா புரிஞ்சுருங்க, அது முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. எழுந்திருக்கும் சமயத்தின் யார் இன்னைக்கு அல்லாஹ் புகழை புரிஞ்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இருந்துக்கிறான்? இன்னைக்கு படைக்கிறது தூங்குதான், இப்போ எந்திரிச்சு வேலை பார்க்க வேண்டியது, திருப்பி படைக்கிறது தூங்குதான் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். சொல்ற வேலை இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல பார்த்தா ரசூலுக்கு, எழுந்திருக்கும் சமயத்தில் இறைவனை புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அந்த ஒரு 2 செகண்ட் படைக்க எந்திரிக்கிறீங்க, அந்த அதுக்குள்ள நீ அல்லாஹ் புகழ தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார் நபி முஹம்மது அவர்களுக்கு. இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய கிப்லாவை பின்பற்றுங்கள். புரிஞ்சதோ? அவருடைய கிப்லாவை பின்பற்றுங்கள். ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், ரசூலை பின்பற்றுவது எப்படி என்று கேட்டிருக்கின்றேன். வாத்தியுல்லாஹ் வாத்தி ரசூல், ரசூலுடைய கிப்லாவை எப்படி பின்பற்றுறது கேட்டிருக்கிறேன். அக்கார்டிங் டு 2145 145 பிரகாரம் நீ என்ன அத்தாட்சி காட்டினாலும் அவர்கள் உம்முடைய கிப்லாவை பின்பற்றவே மாட்டார்கள். போதுமா? இதெல்லாம் படிச்சு என்ன இந்த மாதிரி இப்படி சொல்றாங்க, என்ன இது கிப்லான்னா என்ன, என்னைக்கு அவசியம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு டைம் பத்தாதுப்பா, 24 மணி டைம் பத்தாதுப்பா, 34 மணி தேவைப்படுப்பா. அன்னைக்கே ஃபரிதா சொன்னா 24 மணி சொன்ன சரிதான், அது பத்தாது அன்னைக்கு ஃபரிதா சொல்லிட்டாங்க. இதான் சிந்திக்கிற முறை, புரிஞ்சுக்கல முறை. பார்த்தீங்களா? யாருக்கு உதவி செய்ய குர்ஆனை கற்றுக் கொடுக்க அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்கள் மட்டும்தான் குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். அந்த நாட்டத்தில் கொண்டு வரணும். யாரெல்லாம் எனக்கு சொல்லித்தா, நான் கேட்டுட்டேன், எனக்கு சொல்லி நான் கேட்டுட்டேன், என்னுடைய பார்ட் நான் கேட்டுட்டேன், இப்போ நீ செய்ய வேண்டியது உங்களை இருக்குது, சொல்லித்தா. அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலாம் கிட்ட. இப்போ இல்லை எல்லாம் பேசுனேன், இதுதானே இப்ராஹிம் செஞ்சார். நான் வந்துட்டு வந்ததையும் கேட்க தேவையில்லை, நீ சொன்ன வேலையை செஞ்சுட்டேன். சிலைகள்லாம் தப்பு உடச்சி போட்டேன், அதுக்காக கூலி அவனுக்கு கேட்கல. அது கூலி இந்த முடிவு பண்ணிட்டாங்க, நெருப்பத்தி போட போகிறாங்களா, நெருப்பத்தி போட போகிறாங்க. அதை பற்றி காப்பாற்ற கொண்டு கேட்கல. முடிஞ்ச உதவி செய்ய, அது ஓவிஷம் சந்தோஷம், நான் கேட்கவே மாட்டேன். என்னை பாதுகாக்க கூடி கேட்கவே மாட்டேன். தப்பிச்சு ஓட மாட்டேன். போய் ரசூல் ஓடின மாதிரி மூசா ஓட மாட்டேன். இப்போ இல்லை மனுஷனா வாழ்வான். இந்த மாதிரி அல்லா இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் எனக்கு தேவைன்னு எது அல்லாஹ் இமாமை தேர்ந்தெடுத்தார் நபி இப்ராஹிமை. இதெல்லாம் குர்ஆன் ஒழுங்காக போயிட்டு வந்தாலும் சக்குன்னு தெரியும், இந்த விஷயத்தை இப்படி இந்த விஷயம் இப்படி அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு என்ன வரும். எங்கே ஒன்றும் இல்லை.
சரி, இப்போ எழுந்திருக்கும் சமயத்தில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம் அடங்கிருக்கு தெரியுமா? இல்லை உங்க லைஃப் அண்ட் டெத்தில் அடங்கிருக்கு பதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. அந்த படுக்கையிலேருந்து தலையிலேருந்து தலை தூக்குறீங்கல்ல, அந்த ஒரு 2 செகண்ட்ல எவ்வளோ விஷயம் அடங்கி தெரியுமா இருக்குது. அது வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறாண்டவன். அந்த 2 செகண்ட் வேஸ்ட் பண்ணுறாத, வீணாக்கிறாத, எந்திரிக்கிறத வீணாக்கிறாது. அந்த 2 செகண்ட் எந்திரிச்சு வீணாக்கிறாது அர்த்தம் இருக்கு. இப்போ அடுத்தது நான் சொல்ல உங்களுக்கு சந்திச்சு பாருங்க. எழுந்திருக்கும் சமயத்தில் இறைவனை புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீரா. அடுத்தது முடிச்சு சார். நூத்தி 110 110 எடுத்துங்கப்பா. முக்கியமாக பயண முடியக்கூடிய ஆகிட்டு 110வது சூறாவில் 3வது ஆயத். நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறீங்க. கியாமத்தவன் இருக்குது, நரக நெருப்பு ரெடியா இருக்கு. யார் குர்ஆனை பின்பற்றாதவர்களுக்கு குர்ஆனை பின்பற்ற நிச்சயமாயிடுச்சு. இப்படி போகின்ற போக்குனால தான் அல்லாஹ் இறங்கிருச்சு. என்ன 7179 7ல 179 ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அதை உண்மைப்படுத்துறதுக்கு தான் உலகம் பூரா காத்துக்கிறாங்க. இதை உண்மைப்படுத்துறோம், நாங்கள் நரகத்துக்கு போறோம்னு சொல்றது எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. போயிட்டு இருக்காலும் அல்லாஹ் சொல்லிட்டான், நாங்கள் அதுக்காக காத்திருக்கோம்னு மக்களும் பதில் சொல்லியாச்சு. இனி அல்லாஹ்க்கு வேலை கிடையாது, எங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ இந்த ஆயத்தை ஒன்று முழுமையா ஓதி காட்டுற மணி ஒரு 1 சொல்லிடுறேன். 110வது சூறாவில் முதல் ஆயத்து என்ன? இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து. ரசூலை பார்த்து சொல்றான். நல்லா புரிஞ்சுக்க, நல்லா கேட்டுக்கணும். என்னம்மா பேச்சு தான் நீங்க கவனிக்கணும், சொல்ற பேச்சு தான் நீங்க கவனிக்கணும். அதில் தான் அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து. இஸா ஜா நஸ்ருல்லாஹில் ஃபத் வரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வின் தீனில், அல்லாஹ்வுடைய தீன், தீன் ஃபித்தீனி என்ன அர்த்தம்? இஸ்லாத்தில் மக்கள் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டார். கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டார். இந்த ஆயத்தை தான் நீ உன்னிப்பாக கவனிக்கணும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறான் என்பதை நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தீனில் ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜ், மனிதர்கள் கூட்டம் கூட்டம் வரஅய்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜ், நீர் கண்டார். ஃபஸப்பிஹ், 3வது ஆயத்தை பாருங்க. ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்வீராக. பிஹம்தி ரப்பிக, ரப்புடைய புகழை கொண்டு, ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்த், ஹம்துனா எல்லா புகழ், ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. வஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு கோருவீரா. ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு முந்தி அல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கணும், ரப்பை தெரிஞ்சிருக்கணும், அவன் புகழை தெரிஞ்சிருக்கணும், எப்படி உங்களை மூணையும் வச்சு எப்படி தஸ்பீஹ் பண்ற முறையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 விஷயம் தெரிந்தால்தான் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வின் துஆ கேட்க முடியும், முறையிட முடியும், கேட்க முடியும். நல்லா எழுதிச்சு.
இந்த நான் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியும். உங்களுடைய பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்க, மற்றவங்க எவ்வளோ பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். ஆசைலாம் அவன் இந்த மாதிரி 4 விஷயத்தையும் தெரிஞ்சு அல்லாட்ட தஸ்பீ பண்ணி பாவ மன்னிப்பு நிச்சயமாக காண தவ்வாபா. நீங்கள் பாவ மன்னிப்பு கோருதலை கேட்டுக்கொள்வனாகவும் அங்கீகரிப்பான், கேட்டுக்கிறம்ப மன்னிக்கிறம்ப என்று சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை உலகம் கவனிக்கணும். மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தீனில் நுழைவதையும் நீர் கண்டால் இது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? எப்படி ஓன் செய்தார்? நீங்க பதிலாக சொல்ல வேண்டாம். நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நல்லபடியாக கண்டால் என்ன சொல்ல போறீங்க? எப்படி ஓன்னு புரிஞ்சுக்கிருக்கமா? ஒவ்வொரு ஆயத்தையும் எந்த மாதிரி போட்டிருக்கிறான். இது ரசூல் காலத்தில் நிறைவேறிச்சா இல்லையா? கூட்டம் கூட்டமாக வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், கூட்டம் கூட்டமாக நரகத்திலும் போவார்கள், ஒரு கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தில் போவார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நிறுத்தி நிதானம் ஒழுங்கா சொல்லிட்டு வர்றேன். ஒழுங்கா வந்துருங்க. ஒழுங்கா அந்த நல்ல இப்போ ஒழுங்கா வந்துருங்க. தேவையில்லாத பேச்சு பேசா. முதல் ஸ்டாப் பண்ணாதான் ஷைத்தானை விட்டு விலகிட்டு அர்த்தம். எப்போது வாயை திறந்தா குர்ஆன் ஆயத்து, குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லுகின்றான், இந்த மாதிரி சொல்லுகின்றான், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் தான், பேச்சு தான் எப்போது மனசு போயிட்டு இருக்கணும். அல்லாஹ் தெரியும். எவன் பேச்சு வரக்கூட உள்ள நுழையக்கூடாது. அவன் ஷைத்தான் சேர்ந்தவன் தான். உன்னை மனுஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு மனுஷனுடைய செயலை பார்த்துக்கிட்டு அதை பேசிட்டு இருக்கவன் ஷைத்தானை சேர்ந்தவன். நிச்சயமா அவனுக்கு ஒரு வேலை கிடையாது. குர்ஆன் விட்டுட்டான். விட்டுட்டு இப்போ உன்ன தஸ்பீ அடுத்த நம்பர் சொல்லுங்க என்ன? 50:39. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஷைத்தான் நீங்க கண்டால் கேட்கலாம். நடந்துச்சா நடக்கல நான் கேட்கிறேன். கூட்டம் கூட்டமா ரசூல் பேச்சு கேட்டு இஸ்லாத்தை நுழைந்தார்களா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. புரிஞ்சுங்க. எப்படி கேள்வி கேட்டு பாருங்க, எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க, அந்த வார்த்தையும் பாருங்க, எதையும் பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்த நம்பர் எடுத்துக்க. நம்பர் என்ன? 50:39. 50ல் 39. 50ல் 39 படிச்சிட்டீங்களா? சரி, வேற நம்பர். இப்போ உங்களுக்கு தஸ்பீஹுக்கு சில ஆயத்துக்களை தந்துக்கிறோம்ப்பா. நிறைய ஆயத்து இருக்குது. இரவு நேரம் முழுவதும் தஸ்பீஹ் பண்ணணும். இரவு நெடுநேரம் சுஜூத் செய்துவிட்டு தஸ்பீஹ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இப்போ நீங்கள் ஓத போறீங்க. தஸ்பீஹ் என்ற தலைப்போட்டு என்ன எங்கே குர்ஆன் பூரா முழுவதும் எங்கெல்லாம் தஸ்பீஹ் வருகின்றதோ விடாமல் எதிர்ங்க. ஒவ்வொரு ஆயத்திலையும் முக்கியமான விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன. கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் கண்டால் ஒழுங்காக தப்பில்லாமல் பதில் சொல்லுங்க. இஷ்டப்படி சொல்கிறாரு, ஒழுங்காக யோசிச்சு பதில் சொல்லுங்க. 7ல் 180 சொன்னேன். இந்த பரிதாவுக்கும் ஷாதா சொல்லிட்டேன். அது முக்கியமாக விஷயம் ஒளிஞ்சிருக்குது. அதையும் கண்டுபிடிங்க. இப்போ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை புகழ நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும் தம்பி. அந்த புகழை நீங்க தஸ்பீஹ் பண்ணாதான் அல்லாஹ் இந்த வார்த்தை என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ள முடியும். புதிய விஷயம். அல்லாஹ்வை புகழ வச்சுதான், அந்த புகழை நீங்க தஸ்பீஹ் செய்துதான் நீங்க அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முடியும். வார்த்தை சொல்ல முடியும், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியும். வார்த்தை தான்.
அந்த அல்லாஹ் தான் பின்னர் அவர் ரஹ்மான் ரஹீமை நீங்க தஸ்பீஹ் பண்ண ஜிக்ர் பண்ணாதான் இறைவன் ரப்பு என்ற விஷயத்துக்கு நீங்கள் வருவீர்கள். இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு, நிறைஞ்சிருக்கு. அது முதல் ஆயத்தில் அவ்வளவு விஷயம் இறங்கி இருக்குது. அதுக்காக ஆசைப்பட்டு 7 கேள்வி கேட்டேன், அப்படியே தூக்கி போட்டாச்சு. சரி பரவாயில்ல, இவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, குரானை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. பரவாயில்ல, 2 பெண்கள் வந்து ஆசைப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அது அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கிறங்க. நீங்கள் வந்து அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேண்டும் என்றால் அவனை புகழை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த புகழை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தஸ்பீஹ் பண்ணாதான் அந்த புகழை அறிந்து கொள்ள முடியும். அப்போ தஸ்பீஹ் என்னவென்று புரிந்தால்தான் நீங்க தஸ்பீஹ் செய்ய முடியும். தஸ்பீஹை அல்லாஹ்விடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் தஸ்பீஹை வைத்து புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள். அந்த புகழ் மூலமாக தான் அல்லாஹ் என் விஷயம் மெதுவாக தெரிய ஆரம்பிங்க. இப்பதான் தெரியும், ஆமா இதுக்கு புகழுக்கு இவன் தான், இந்த விஷயத்துக்கு புகழுக்கு இவன் தான், எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் புகழுக்குரியவன் என்று முடிவுக்கு வருவீர்கள். இந்த முடிவு வருவதற்கு 10, 12, 15 வருடங்கள் ஆகும். அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோ சீப்பெல்லாம் அதில் அவங்க கொடுத்துட மாட்டான். ஒன்னே சோதிப்பாம்பா, நீ ஷைத்தான் வெளியே வந்துட்டியா முதல்ல, அது முதல்ல வெளியே வா, அப்புறம் பார்த்துக்குருவான் என் புகழையும் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறான் நல்லா சொல்லிட்டான். இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. இப்போ ஒவ்வொரு 7, 8, 5, 6 ஆயத்தை சொல்லிட்டேன். இந்த ஆயத்தில் என்ன விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு, என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஓதுங்க. விஷயத்துக்கு வெளியே வாங்க. வேகமாக இன்னும் முன்னே வந்துருச்சு. என்ன நேரம் நெருங்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய மவுத், ஒவ்வொருத்தருடைய மரணம் வேகமாக வந்துட்டு இருக்கு. நீ என்ன பண்ண, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லுப்பா முதல்ல. இங்க இவன் சொன்ன அவன் சொன்ன பேசிக்காதீங்க. முதல்ல மனுஷன் வாழ படைங்க. முதல்ல அல்லாஹ் எடுத்த பிறகு அல்லாஹ் தூக்கி போட்டுட்டு எவன் பேச பேச்செல்லாம் இங்கே பேசிட்டு இருக்காங்கல்ல, பேசாதீங்க. இந்த மறந்துடுங்க. ஜாக்கிரதை, அந்த மாதிரி அல்லாஹ் பயந்துக்கிறங்க. அல்லாஹ் பயப்படாத நம்ம பேச சைத்தான் மேலே பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி குரான் நிற்கணும். 24 குரான் நிற்கணும். ஒரு வழி இல்லை. ஒருத்தன் சாவர வரையும் இந்த குரான் கேமாக இருக்கும். ஒரு வழியே கிடையாது. இப்போ ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் இந்த பயான் பெருசாக கொண்டு போகல, ஷார்ட்டாக கொஞ்சமாக சொல்லி நீங்கள் மேற்கொண்டு சிந்திக்கணும். அதான் கரெக்ட். நான் 2 மணி நேரம் ஒன்றை பேச பிரயோஜனம் கிடையாது. ஒரு முக்கியமான ஆயத். அந்த ஆயத்தில் 7 விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அந்த 7 விஷயம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சு பாருங்க. சொல்லுங்க. 32ல 15 32வது சூறாவில் 15வது ஆயத். எல்லாத்துக்கும் கவனமாக கேட்டுக்கிறீங்க. அது சொல்லப்பட்ட விஷயப்படி ஒருத்தன் நடந்தான்டா அவன் தான் உண்மையான ஈமான் கொண்டவன். அவன் அல்லாஹ் சொல்லுகின்றான், உண்மையான என் மீதும் என் குரான் மீதும் என் ரசூல் மீதும் ஈமான் கொண்டவன் இவன் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 32ல 15 மெதுவாக படிக்கிறேன், கேளு. படிக்கலாம். நம் வசனங்களின் மேல் நம்பிக்கை கொண்டோர். நம் வசனங்கள் மேல் நம்பிக்கை கொண்டோர். நீ உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தா இதை தவிர எந்த பேச்சு எந்த மனசு வராது, வாயிலே வராது, எழுதவும் முடியாது. நாம் இதுவரை தான் நம்பிக்கை கொண்டோர். யார் எனில், இப்ப யார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார்னு சொல்லுவான்? அவர்கள் அவற்றின் மூலம் ஜிகிர் செய்யப்பட்டால், அந்த வசனத்தின் மூலம் ஜிக்ர் செய்யப்பட்டால். இப்ப வசனம் ஜிக்ரா மாத்தி
ஜிக்ராக இப்பொழுது சொல்லப்பட்டால். அதான் சொல்றான், ஆனா சொல்றான் 87ல 9 ஃபஸக்கிர் இன்ன நாஃபத்து ஜிக்ரா, ஜிக்ரு பயன் அளிக்குமாயின் அவளுக்கு ஜிக்ரு செய்வீராக. இந்த ஜிக்ரு செய்யப்பட்டால் வார்த்தை வருதுமா, அதுக்கு பக்கத்துல 87 9 எழுதிக்கங்கம்மா. 87ல பக்கம் எப்படி எதுன்னு சொல்ற பாருங்க. ஒரு வார்த்தைகள் மிஸ் பண்ண முடியாது. ஆகவே மனிதனாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். காரணம், உங்களை எல்லாம் மனிதனாக தான் படைச்சான், வேறு எதுவாக படைக்கல. அந்த மனிதத்தனை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். கடைசி இறக்குற வரையும் மனிதத்தனை மெயின்டைன் பண்ண வேண்டும். ஜிக்ரு செய்ய நல்ல வசனங்க வந்துருச்சு. இப்போ வசனம் வச்சுட்டு நீங்கள் இப்போ அது எந்த யூஸ்லெஸ், எந்த பிரயோஜனம் கிடையாது. சும்மா அரபி படிச்சு எந்த பிரச்சனை சீக்கிரம் தூக்கி போட்டு ஜிக்ரை மாற்றினதை, ஜிக்ரை மாற்றினா தான் எல்லாம் புரியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன 2 விஷயத்தை இந்த குரான் நிற்கின்றது. ஒன்று தஸ்பீஹ், இன்னொன்று ஜிக்ர். 2 தான் குரான் நிற்கிது. ஜிக்ரு செய்யப்பட்டால் நான் படிக்கலாம், அவர்கள் விழுந்து சுஜூத் செய்தவர்களாய், அவர்கள் முதலில் விழுந்து, ஜிக்ரு செய்வன் மட்டும்தான் விழுந்து என்ற அர்த்தம் கிடைக்கும். உண்மையான விஷயம் விளக்கம் கிடைக்கும் விழுந்து என்ற வார்த்தைக்கு. மற்ற எவெல்லாம் புரியாது. விழுந்தா போய் தாய் முட்டில் உட்காந்துடும், அதான் அவனுடைய வேலை. ஜிக்ரு செய்யப்பட்டால் அவர்கள் விழுந்து அன்னு அர்த்தம். ஜிக்ரு தெரிஞ்சவனுக்கு தெரியும் விழுந்துன்னா என்னன்னு தெரியும். அப்புறம் சுஜூது செய்து, ஜிக்ரு செய்யப்பட்டால் 87:9 பிரகாரம் ஜிக்ரு செய்யப்பட்ட அப்படின்னு 87 பக்கத்தை கொண்டாந்துட்டு அடிக்க கொண்டாந்துட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் நீங்க படிக்கணும். நோட் புக்கை விழாவாக எழுதிக்கணும். 87:9 எந்தெந்த வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்றான், எந்தெந்த வார்த்தைக்கு இப்படி எழுதணும். இந்த மாதிரி வரணுமா, இந்த மாதிரி வரணும். அவர் விழுந்து சுஜூது செய்யுது. இப்பதான் அவன் சுஜூதுன்னு என்ன அர்த்தம் தெரியும், எப்படி செய்யணும்னு இப்போ அவன் மட்டும் தான் தெரியும். இரவெல்லாம் நெடுநேரம் சுஜூது செய்கிறார்களே, அதுக்கு அர்த்தம் என்னைக்கு அவனுடைய வசனங்கள் ஜிக்ரு செய்யப்பட்டால் விழுந்து சுஜூது செய்து, அப்புறம் தம் இறைவனை புகழ்ந்து, அடுத்த அப்புறம் அவன் தான் தன் இறைவனை புகழ்வான். இப்ப புகழ் இன்னும் தெரியும், தஸ்பீஹ் பண்ணி போற கத்துக்கிட்டான். மறுபடியும் திருப்பி தஸ்பீஹ் தான் இருப்பான். புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார். இவனுக்கு தஸ்பீஹ்னா என்னன்னு தெரியும். இந்த மனிதனுக்கு புகழ்னா அர்த்தம் தெரியும். இந்த தஸ்பீஹை கொண்டு எப்படி புகழ்னு தெரியும். இவனுக்கு தான் சுஜூத் என்னவென்று தெரியும், சுஜூத் செய்வான். இவனுக்கு தான் விழுந்து அர்த்தம் தெரியும், அவன் செய்வான். இந்த மாதிரி போகுது. இந்த 32:15 ஒழுங்கா பாருங்க, திருப்பி திருப்பி போகுது. இப்போ நான் சொன்ன விதத்தை இன்னைக்கு குரான் ஓதுங்க. இத்துடன் நான் இந்த பயானை முடித்துக் கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹி. அடுத்த என்னமா முடிச்சிருங்க. அவர்கள் பெருமை அடிக்கவும் அதுல ஒண்ணு, அது பெருமையும் அடிக்க மாட்டார். பாத்தீங்களா எவ்வளவு மனிதத்தன்மையோட, ஷைத்தான் தன்மை ஒன்றுமே இருக்காது என்ற அர்த்தம். பெருமை அடிக்க மாட்டார்கள் என்றால் ஷைத்தானுடைய எந்த குணமும் அவருக்கு இருக்காது என்ற அர்த்தம். இப்ப புது விஷயம், புது அர்த்தம் சொல்றேன், கேட்டுல இருங்க. ஷைத்தான் எதனால கோபம்னா பெருமை பிடிச்சதுனால அவனுக்கு ஆதம் மேல கோபம் வந்துச்சு. அது ஒரு வார்த்தை, ஒரு விஷயம், என்னை விட இவன் பெரியவனா அப்படின்னு பெருமை பண்ணாங்க. நான் தான் பெரியவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் அவனை விட உயர்ந்தவன் பெருமை அடிச்சான்ல. முதல் வார்த்தை சொர்க்கலோகத்தில் நடந்துக்கொண்டு முதல் வார்த்தை பெருமை ஆரம்பமாகிறது. பூமிக்கு வந்த பிறகு முதல் வார்த்தை குர்பான். முதல் வார்த்தை பேசப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பூமி வந்த பிறகு குர்பான். இதான் முதல் வார்த்தை மனிதர்களால் பேசப்பட்டது. இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுவார் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு குர்பான் ஹெட்டிங் போட்டு சக்கு எழுதி என்ன இது விஷயம். முதல் வார்த்தை பாது, உலகத்திலே முதலாக பேசப்பட்ட வார்த்தை குர்பான். அவன் ஷைத்தானால் முதல் செய்யப்பட்ட காரியம் பெருமை. அந்த பெருமைனால
கோபம், 2 சகோதரர்களிடையே கோபம். கோபம் உண்டான பிறகு அடுத்த கெட்ட குணம் கோபம். அடுத்தது அவன் மேல கொலை உண்டாகிவிட்டு. அவனை பத்தி பொறாமைப்பட்டுட்டான், சொந்த சகோதரனை பத்தி பொறாமைப்பட்டான். இப்ப 4 கெட்ட குணம் ஒரு செகண்ட்ல வந்துருச்சு. ஷைத்தான குணம் எப்படி பரவது பாருங்க, எப்படி இறங்குது பாருங்க. அவன் செஞ்ச, அந்த பையன் செஞ்ச குர்பான், அல்லாஹ்வுக்காக நான் குர்பான் செய்ய போறேன். என்ன செஞ்சா ஏது செஞ்சா ஒண்ணுமே தெரியாது, சரிம்மா. இப்போ நான் இத்தோட முடிஞ்ச பேசினாகி அடுத்தது உங்க சொல்ல போறது ஜிக்ரை எப்படி தஸ்பீஹை பத்தி பேசினேனோ அதே போல் ஜிக்ரை பத்தி பேச போகிறேன். முக்கியமான விஷயம். இப்போ இந்த 1 வாரம் டைம் தர்றேன், ஒழுங்கா ஓதுங்க, நல்லபடி வாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க மட்டும் உண்மையிலேயே அல்லாஹ் தான் உண்டு, தான் குர்ஆன் கொடுத்த குர்ஆன் உண்டு எண்ணத்தோட ஓதுவீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹஸ்புனல்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம்.